ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ வாழ்வு வாழ நாம் யாவருமே திருமுழுக்கின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நமது அழைக்கப்பட்ட வாழ்வினை ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் மாத்திரமே இன்றைய காலங்களிலே நாங்கள் நினைத்து பார்க்கின்ற அல்லது திரும்பி பார்க்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை அந்த வழிபாட்டிலே மாத்திரம் கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுவோம். கடவுளோடு உறவாடுவதற்காக முயற்சி செய்கிறோம். கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள, அவருடைய வெளிப்படுத்தல்களை உணர்ந்து கொள்ள நாங்கள் நாடுகிறோம். ஆனால் மீதியான நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கை அந்த அழைக்கப்பட்ட வாழ்க்கையை மறந்து வாழுகின்ற ஒரு வாழ்வாகவே இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் எல்லோருமே பிஸியாக இருக்கின்றோம். எல்லாருமே வேலை பளுவின் காரணமாக இந்த உலகத்துக்கான வேலைகளை செய்வதிலே, இந்த உலகத்துக்காக இந்த வேலைகளிலே ஈடுபடுவதிலே மிக ஆர்வமாக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய அழைப்புக்கு செவி சாய்ப்பதற்கு, அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு இன்று எங்களுடைய வாழ்க்கை ஆயத்தமிட்டதாக இருக்கின்றது. எனவேதான் இன்றைய வழிபாட்டின் தலைப்பானது கடவுளின் அழைப்புக்கு பதில் தரலில் திரு வெளிப்பாடு என கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடவுள் எங்களை அழைக்கின்ற பொழுது நாங்கள் பதில் கொடுக்கும் பொழுது கடவுளுடைய வெளிப்படுத்தலை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த தலைப்பு எங்களுக்கு உணர்த்துகிறது. உதாரணமாக நாங்கள் திருமறையில் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். சாமுவேலுடைய அழைப்பை குறித்து நாங்கள் யாவருமே அறிந்திருக்கிறோம். நாங்கள் 1 சாமுவேல் புத்தகத்திலே திருப்பி பார்த்தால் தெரியும். அது சிறப்பாக 3ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது அங்கே ஆண்டவர் சிறுவன் சாமுவேலை அழைக்கின்றார். ஆகவே ஒரு படுத்திருக்கின்ற நிலையிலே சாமுவேலை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். சாமுவேலே, சாமுவேலே. இப்படி 3 தடவைகள் கூப்பிடுகிறார். 3 தடவைகள் கடவுள் அழைத்த பொழுது அங்கே சாமுவேல் கடவுளுடைய அந்த அழைப்புக்கு சரியாக பதில் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் கடவுளை குறித்து அறிந்திருக்கவில்லை, அவனுக்கு வார்த்தை அருளப்பட்டிருக்கவில்லை, அல்லது வார்த்தையை குறித்து அவன் வெளிப்பாடுகளை பெற்றிருக்கவில்லை. எனவே அங்கே 4வது முறை அழைத்தால் எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஏலி அவரை வழி நடத்துகிறார். ஆகவே 4வது முறை கடவுள் அழைக்கிறார். சாமுவேலே, சாமுவேலே என்று சொல்லி அழைக்கிற பொழுது அவன் பதில் கொடுக்கிறான். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி பதில் கொடுக்கிறான். ஆகவே அங்கே பதில் கொடுக்கிற பொழுதுதான் ஆண்டவர் அவனை பயன்படுத்த தொடங்குகிறார். கடவுளுடைய வெளிப்பாட்டை சாமுவேல் பெற்றுக்கொள்கிறான். ஆகவே தான் இன்றைய நாளிலே எசாயா 49ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது 49ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே 2வது ஏசாயாவினுடைய அழைப்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அவர் சொல்லுகிறார், தாயின் கர்ப்பத்தில் இருந்த நாள் முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அதாவது கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார், என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என்று சொல்லி அங்கே ஏசாயா தன்னுடைய அழைப்பை குறித்து சொல்லுகிறார். ஆகவே கடவுள் கருவிலே பெயர் சொல்லி அழைத்து அவரை அங்கே பயன்படுத்துகிறார். அதை ஏசாயா உணர்ந்திருந்தபடியினாலே, அவர் பதில் கொடுத்தபடியினாலே அங்கே கடவுள் பயன்படுத்துகிறார். ஆகவே ஏசாயா இறைவாக்கினரை போல இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரினாலே, கடவுளினாலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதே போல நாங்கள் யோவான் நற்செய்தியின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது யோவான் நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரம் 29-42 வரையான பகுதிகளை பார்க்கின்ற பொழுது அங்கே திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சான்று பகிர்கின்றார். இந்த சான்று பகிர்தலை கேட்ட யோவான் ஞானகனுடைய சீடர்கள் அவரை பின்பற்றுகின்றார்கள். ஆகிய அவரை பின்பற்றி வருகிற பொழுது அங்கே இயேசு கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், ரபி, போதகரே, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று சொல்லி அங்கே சீடர்கள் கேட்கிறார். அதுக்கு இயேசு சிம்பிளா ஒரு பதில் சொல்றார், வந்து பாருங்கள், நான் தங்கி இருக்கின்ற இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு சிம்பிளான ஒரு பதிலை கொடுக்கிறார். எனவே அங்கே சீடர்கள் இயேசுவோடு அந்த அழைப்பை ஏற்று அவரோடு சேர்ந்து பயணித்தபடியினாலே
அங்கே இயேசுவை யார் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இயேசுவே மேசியா என்பதை குறித்து அறிந்து அதை சாட்சி பகர அங்கே அவர்கள் செல்லுகிறார்கள். எனவே இன்றைக்கு ஏசாயா இறைவாக்கினர் கடவுளின் அழைப்பை உணர்ந்து பதில் கொடுத்த பொழுது கடவுளுடைய திருவுளத்தை அல்லது கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதை அங்கே அவர் உணர்ந்து கொண்டார். அதே போல இயேசுவை பின்பற்றி சென்ற அந்த சீடர்கள் அங்கு இயேசுவினுடைய அந்த அழைப்பை ஏற்று அதற்கு செவி கொடுத்து படியினாலே அங்கே அவர்கள் மேசியாவை, கிறிஸ்துவை, அருள்பொழிவு செய்யப்பட்டவரை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். ஆகவே இன்றைய எமது நாளாந்த வாழ்விலே நாமும் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் கடவுளின் பணியை செய்வதற்காக. ஆனால் இன்றைக்கு கடவுளுடைய பணியை செய்ய ஆயத்தமாக இருக்கிற எங்களுடைய மனங்கள் கடவுளுடைய குரலுக்கு, அவருடைய அழைப்புக்கு செவி கொடுப்பதற்கு ஆயத்தமில்லை, அல்லது அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய ஆயத்தமற்றதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் பணியை செய்வதற்கு முன்பாக கடவுளுடைய அழைப்புக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம், எந்த நிலையிலும் இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கை உயர்வாக இருக்கலாம், தாழ்வாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளுடைய அழைப்புக்கு செவி கொடுக்கின்ற பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துவார். அவர் எங்களை இறையரசுக்காக, இறையரசு உருவாகுவதற்காக எங்களை பயன்படுத்துவார். ஆகவே நானும் நீங்களும் கடவுளுடைய அழைப்புக்கு செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா? நானும் நீங்களும் கடவுளுடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அவருடைய அழைப்புக்கு உண்மையாக பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா? மன்றாடுவோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற வாழ்வின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நீர் எங்களோடு பேசியபடியால் உமக்கு நன்றி. உங்களுடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அதற்கு பதில் கொடுக்கின்றவர்களாக நாம் வாழ உதவி செய்தரலாம். உம்முடைய அழைப்பு வெறும் கடமைக்காக அல்ல, அது எங்களுடைய அனுபவமாக மாற வேண்டும். நீர் அழைப்பதை எங்களுடைய அனுபவத்திலே உணர்ந்து உம்முடைய இறையரசுக்காக ஒளி வீச எங்களை பயன்படுத்தும். உங்களுடைய திருக்கரத்துக்குள்ள கூப்பிட்டு மன்றாடுகிறோம். தூய நல்ல தகப்பனே, ஆமென்.